வணக்கம். நான் ஆதிவன் சங்கர் பிரியன். டெல்லி தலைநகரில் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு சேர்ந்து பல்வேறு மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவங்க கடுமையான போராட்டம் பேரணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மேலே காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்துகிற இந்த ஒரு விஷயம் நாடு முழுவதும் உலக அளவில் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளோட பதில்களோடு நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெப்போலியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குங்க? இன்றைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாணவர் போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. இத்தனை ஆண்டு காலம் மாணவர்களை மக்களை ஏமாற்றியதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர் சமூகம் உணர்ந்திருக்கிறது. பாஜகவினுடைய பாசிச அரசினுடைய கல்விக்கு எதிரான மிகப்பெரிய பித்தலாட்டங்கள் நடந்திருக்கின்றன இத்தனை ஆண்டு காலம் என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு சிஜேபி என்கிற ஒரு பெரும் மக்கள் திரள் கொண்ட ஒரு மாணவர் சமூகம் இன்றைக்கு அணிதிரண்டு இருக்கிறது. பெரிய அளவிலான மாணவர்கள் கட்சி சார்பற்று மதம் சார்பற்று ஒரே ஒரு ஒற்றை கொள்கை தான், ஒற்றை கோரிக்கை தான். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கல்வி நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும். குறிப்பாக நீட் என்கிற ஒரு அரக்கன் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே மாணவர்களின் உயர்கல்வி வாழ்க்கையை பாதிப்படைந்திருக்கிறது. அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கல்வி அறிவு உயர்கல்வி பெற முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவம் படிக்க முடியாமல் இன்றைக்கு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் ஊழல். மிகப்பெரிய அளவிலான பெரிய நீட் தேர்வில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. இதை நாம் இன்று சொல்லவில்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற காலத்திலிருந்தே நீட் என்கிற அரக்கன் தமிழகத்திற்கு தேவையில்லை, குறிப்பாக இந்தியாவிற்கே தேவையில்லை. நீட் என்பது தேவையற்ற ஒன்று. நீட் என்பது மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு மாணவர்களை ஒடுக்கும் விதமாக, மாணவர்களின் சுய தேர்வு விகிதத்தை குறைக்கும் விதமாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வி அறிவை முற்றிலுமாக சோதிக்கக்கூடியதாக அல்லாமல் மாணவர்களை ஏற்றத்தாழ்வு உள்ள மாணவர்களாக காட்டுவதற்காக நடத்தப்பட ஒரு தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது என்பதை நாங்கள் அப்போதிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான நீட் இதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் அதற்கு ஏகப்பட்ட விலையை கொடுத்திருக்கிறது. எங்களுடைய தங்கை அனிதா முதல் ஏகப்பட்ட பேர் நீட் தேர்வு என்கிற அரக்கனால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் அன்றைக்கு விதைத்த விதை இன்றைக்கு தேசிய அளவிலே அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தேசிய அளவிலே மக்கள் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலே மட்டும் எழுப்பிய குரல், நீட்டுக்கு எதிரான குரல், நீட் என்கிற வினாத்தாள் கசிவுக்கு எதிரான ஒரு குரல் இன்றைக்கு தேசமெங்கும், இந்திய தேசமெங்கும் ஓங்கி ஒலித்திருக்கிறது. இன்றைக்கு அதன் பிரதிபலிப்பு டெல்லியிலே இருக்கிறது. டெல்லி இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. டெல்லி இன்றைக்கு இயங்க முடியாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய அரசினுடைய தவறான கல்விக் கொள்கை. அந்த தவறான கல்விக் கொள்கையின் விளைவுதான் இன்றைக்கு மத்திய அரசினுடைய மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கைகளாக, மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள் எப்போதுமே மாணவர்கள் மீது ஒடுக்குமுறை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் இந்த பிஜேபி அரசு இருந்திருக்கிறது. அந்த பிஜேபி அரசினுடைய கைப்பாய்வாக இருக்கிற அந்த மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து 68 முறைக்கு மேல் வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கிறது. மாணவர்கள் எந்த ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அந்த தவறுக்காக பதவி விலகக்கூடிய ஒரு தார்மீக பொறுப்பு ஒரு அமைச்சருக்கு இருக்கணும். மிகப்பெரிய அளவிலான தப்பு, யார் தனிநபர் தப்பு செஞ்சாலும் துறைக்கான அமைச்சர் பதவியேற்கணும். அதுதான் நாகரிகம். அப்படி அந்த பதவியேற்க அந்த நாகரிகம் இல்லாமல் மாணவர்கள் மீது அந்த தப்பை தட்டி கேட்கிற மாணவர்கள் மீது தடியடித்து நடத்தி மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அரசு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் டைரக்டாக அந்த மாணவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவரும் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, குறிப்பாக சிஜேபியை பற்றி முன்கூட்டியே உணர்ந்தவராக எங்கள் தலைவர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி தேர்தலுக்கு முன்பே எப்பொழுதும் அவர் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை கையில் எடுத்து இந்தியாவுடைய விமான நிலையத்தில் இறங்கினாரோ அப்பொழுதே நாங்கள் கணித்தோம் இந்த அமைப்பு என்பது ஒரு பெரிய வலுவான அமைப்பாக உருமாறும் என்று சொன்னார். அவர்களை நாம் சர்வசாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அவர்களை இந்த மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொன்னார். இன்றைக்கு அந்த மாணவர் அமைப்பு, அந்த சிஜேபி என்கிற அந்த அமைப்பு இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. எப்படி அந்த மாற்றம் என்பது வெறுமனே ஒரு சாரார் அல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்கிற அளவிற்கு பாஜகவினுடைய
அடாவடித்தனத்தை, பாஜகவினுடைய பாசிச கல்வி முறையை ஒழிப்பதற்காக ஒன்று திரக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்கள் போராட்டம் வெற்றி பெறும். இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம். எப்பொழுதுமே மத்திய அரசு வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தல் உடனே ஒரு கற்பனை விவாதங்கள் RSS கும்பல் கட்டமைக்கும். அவர்கள் வந்து தேச விரோதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் வந்து பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த தேசத்தை வந்து கபலீகரம் செய்வதற்காக போராடுகள் என்கிற ஒரு தேவையற்ற விதண்டாவாதத்தை வந்து கிளப்புவாங்க பிஜேபி கும்பல்கள். அப்படித்தான் இன்றைக்கு வந்து உணர்வுபூர்வமாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்தியாவுடைய கல்வி முறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். பழைய கல்வி முறை மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு தேவையான அனைவருக்கும் சமமான கல்வி முறை வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து போராடுகிற மாணவர்களை ஒடுக்குமதமாக பாஜக அரசு இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இந்த மாற்றம் என்பது மத்திய அரசுக்காக சபிங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் வருங்காலங்களிலே மிகப்பெரியலான பதிலடி இந்த மாணவர் சமூகம் கொடுக்கும். அதற்கான ஒரு புள்ளி தான் இன்றைக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரிதான், போராட்டங்களாக இருந்தாலும் சரிதான். சரிங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது மேலே வந்து பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அவங்க ஒரு இளைஞராக, ஒரு சாதாரண ஒரு இளைஞன் அமெரிக்காவில் இருந்திருக்காரு, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு நோக்கத்துக்காக அவர் ஆன்லைனில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி இந்தியாவுக்கு வராரு. அவர் ஜூன் 6 இந்தியாவுக்குள்ளே வராரு. அவர் பின்னால், அதாவது கிட்டத்தட்ட பிஜேபியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 87 லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை அறிவித்த ஒரு 4 நாட்கள்லேயே அதெல்லாம் தாண்டிட்டாரு. இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வட இந்தியாவிலே பிஜேபியை பெரும்பான்மையாக ஃபாலோ பண்ணக்கூடிய, எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு, வாயை மூடிக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல, பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துல இப்படியான எதிர்ப்பு கிளம்புறது வந்து இது அரசியல் அளவிலையும் சரி, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிப்ப வாய்ப்பு இல்லை. தேசிய அளவில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது தான் அதுக்கான பொருள் வந்து. இப்போ யார் அந்த குரலை எழுப்புவார்கள் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சிஜேபியினுடைய தீப்கி அவர்கள் அந்த குரலை ஓங்கி உயர்த்தியிருக்கிறார். அந்த கருத்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அவைகளே அந்த சமூக ஊடகத்தின் வாயிலாக அதை ஒருங்கிணைத்து, அவ்வளோதான். அந்த புள்ளி யாரோ ஒரு புள்ளியில் ஒருங்கிணைக்கணும், யாரோ ஒரு அதுக்கான வந்து ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கணும். அந்த செயல் திட்டத்தை அறிவித்த நபர் தான். ஆனால் ஒவ்வொரு போராட்ட களத்தில் நிற்கிற இன்றைக்கு பல்லாயிரம் லட்சக்கணக்கான பேர் போராட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தியா, ஒவ்வொரு மனதிலும் ஓடிய செயல் திட்டம் அது. அந்த செயல் திட்டத்தின் விளைவாக தான் இன்றைக்கி மக்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக, மாணவர்கள் ஆக்ரோஷமாக போராட முடிந்தது. வெறுமனே வந்து தீப்கேவினுடைய மனநிலையில் மட்டும் அந்த செயல் திட்டம் உருவாகலை. பாஜக அரசால் பாதிக்கப்பட்ட, பாஜக அரசினுடைய அடக்குமுறை கல்வி முறையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய குரலிலும் அந்த தீப்கேவினுடைய வலி இருக்கிற குரலினுடைய அந்த துணி இருப்பதால் தான் இன்றைக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். அது வந்து வெறுமனே வந்து ஊடகத்தின்பான் எல்லாம் பிஜேபிக்காரருடைய ஒரு அசைன்மெண்ட் இப்படி தான். அந்த ஊடகத்தில் வந்து வாய்ஸில் வந்து ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க, சமூக ஊடகத்தில் வந்து விளம்பரப்படுத்தி சேர்த்துட்டாங்க, அப்படி இல்லை. அது சேருவதற்கும் கொள்கை சார்ந்து அணி திரட்டாங்க. வெறுமனே வந்து ஆபாசத்தை காட்டி அவர்கள் அணி திரட்டலை. அவர்கள் கொள்கையை தாண்டி, குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவங்களை ஏந்தியவர்களாக இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை திட்டங்களை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மார்க்சியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த விளிம்புநிலை மக்களின் குரல்களை தூக்கி பிடிக்கக்கூடிய வகையிலே தான் தீப்கேனுடைய செயல் திட்டம் இருக்கிறது. அதெல்லாம் அவங்க இறங்குறப்பே சொல்கிறார், தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது, இந்தியாவினுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் மத்தியில் ஆளுகிற வந்து தர்மேந்திர பிரதான் பதவி உலக வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை புள்ளியிலிருந்து அவர் அங்கேருந்து இறங்குறாரு. அமெரிக்காவிலிருந்து விமானம் இறங்கும்போது அந்த ஒற்றை சொல்லோடு தான் கீழே இறங்கி வராரு. அதனுடைய அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு வந்து தமிழகம் எங்கும் மட்டுமல்ல, இந்தியாவெங்கும் பற்றி இருக்கிறது. தமிழகத்திலே பற்ற வைத்த நெருப்பு டெல்லியிலே பற்றி இன்றைக்கு இந்தியாவெங்கும், இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள்லாம் இன்றைக்கு தீப்கேவை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த சமூக ஊடகவாளர்கள் இன்றைக்கு தான் தோண்டித்தனமாக களத்திலே இறங்கி பாஜக அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து கல்வி முறைக்கு இந்த இத்தனை ஆண்டுகாலம் நடக்கலையே. பாஜகனுடைய எவ்வளவோ சதி திட்டங்கள் நடந்திருக்கின்றன. மக்கள் அவளெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தார்கள். கேள்வி கேட்பது யாராக வரமாட்டார்களா, நம்ம குரலாக யாரும் ஒலிப்பதற்கு வரமாட்டார்களா என்று இருந்தார்கள். அவர்கள் அரசியல் சாயலோடு இல்லாமல் ஒரு சமூகம் சார்ந்த சாயலோடு ஒரு சாமானியனின் குரலாக அந்த தீப்கே குரல் எழுப்பதாக தான் ஒட்டுமொத்தமே அவர் பின்னாடி போய் நின்னாங்க. வெறுமனே விளம்பரத்திற்காக அவர் பின்னாடி நிற்கல. அவர்கள் பின்னாடி எப்படி போவார்கள், இந்த நிமிடம் வரை அவர் இந்த மாணவர்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்கிறார். அதனால தான் வந்து மிகப்பெரிய அளவான ஒரு அறிஞர் வந்து சோனம் வாங்ஜு அவர் வந்து இன்றைக்கி வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய இந்த தர்மேந்திர போராட்டத்தில் ஜூன் 28 தொடங்கி இன்னைக்கு வந்து ஜூலை 18 வரை அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் வலியை உணர்ந்தவராக பிஜேபியினுடைய அடக்குமுறை கல்வி முறையை வந்து எதிர்ப்பவர்களாக இன்னைக்கு வந்து களத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துள்ள பாருங்க எவ்வளவு வைராக்கியமாக காவல்துறை அடிக்கிறாங்க. துணை ராணுவம் வந்து அந்த மாணவர்களை தாக்குகிறது. துணிந்து என்ன அடின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அடிக்கும் தர்மேந்திர பிரதானே பதவி உலகு, மத்திய அரசே பதில் சொல், நீட்டை முறையை ரத்து செய்,
கல்வி முறையை மாற்றும் தான் ஒவ்வொரு மாணவர்களின் குரலாக இருக்கிறது. இந்த குரலை வெறுமே ஒரு காவல்துறையின் தடியால் நீங்கள் தடுத்து விட முடியாது. அந்த தடி என்பது நாளை உங்கள் பக்கமும் திரும்பும், அதற்கான காலமும் இருக்கிறது என்கிறதா அந்த மாணவர்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டமும் இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. தாண்டமாக ஒவ்வொருவரும் தன்னியல்பாக இன்னைக்கு கூடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சி மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த சமூகத்தின் மீது, இந்திய தேசியத்தின் மீது, இந்திய கல்வியின் மீது பற்றுள்ளார்களோ அவர்கள் எல்லாம் இன்னைக்கு அணி திரண்டு இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இந்த பிஜேபியினுடைய அரசு எந்த அளவுக்கு மக்களின் மீது, இந்த மாணவர்கள் மீது அவருடைய கல்வியை திணித்தார்களோ அந்த கல்வி திணிப்புக்கு எதிராக இன்றைக்கு மாணவர் சமூகம் வெகுண்டு எழுந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவர் தீப்கே. அவ்வளவுதான். சரிங்க, இவ்வளவு தூரம் கல்வி சார்ந்து மற்ற செயல்பாடுகள் பிஜேபி இவ்வளவு சமூகத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு என்னதான் இருந்தாலுமே கூட கடைசியில் ஒரு கோல் போடுவாங்கல்ல, மதம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு இதெல்லாம் மறுக்கடிச்சிருவாங்கல்ல. அதான் பிஜேபியுடைய அது ஒரு அசைன்மெண்ட் தானது. அது இந்த இதில் நடைபெறாது. அது விவசாயிகளை பெரிய அளவிலான, இதை விட மிகப்பெரிய அளவு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவோ பேர் உயிர் தியாகம் செய்தார்கள். அதையெல்லாம் காவல்துறை மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை கையாண்டது. விவசாயிகள் எல்லாத்தையும் பயங்கரவாதிகளை போய் சுட்டு தள்ளியது. அவர்களுக்கான உணவுகளை கொடுக்கல. அப்போ விவசாயிகளை போராடினப்ப இன்னைக்கு அதே நிலைமை மாணவர்களுக்கும் நீங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளை நீங்கள் சமாளித்து விடலாம், நீங்கள் மாணவர்களை சமாளிக்க முடியாது. மாணவர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய வெடிகுண்டுகள். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 போக்ரான் அணுகுண்டை போன்றவர்கள், ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அளவிலான வீரியமிக்கவர்கள், கொள்கை தீரமிக்கவர்கள். ஆனால் அவர்களை நீ வெறும் உணர்வுகளால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் அமைதியான மூலம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த சமூகத்தின் மீது மீறிய கட்டமைப்பு கட்டி வச்சிருக்கீங்களே, அதை எதிர்த்து ஒரு குரல் வருதில்ல, அந்த குரலை கேட்க கூட உங்களுக்கு முடியலையா? உங்களுடைய கல்வி திட்டத்தில் மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்குன்னு சொல்றோம்ல, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லல, உங்களுடைய கல்வி முறை சாமானியனுக்கு போய் சேரலன்னு இந்த மக்கள் சொல்றாங்கல்ல, ஏன் அந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசல? நீனு எத்தனை மாணவர்கள் இப்போ அங்கே போராட்டம் பண்றாங்க, எல்லா மாணவர்களுக்கும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல. பேச்சுவார்த்தை நேரடியான கோரிக்கையை கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் இருக்கு. அது எப்படி சாத்தியமா? இல்ல, பதவி விலக அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும், கண்டறியணும், ஆய்வறிக்கைக்கு ஒரு டீமை போடுங்க, என்ன நடந்திருக்கு, என்ன ஊழல் நடந்திருக்கு, எங்க பிரச்சனை நடந்திருக்கு, வெளிப்படையா இருக்கு. இது கண்டறியணும், ஊழல் கமிஷன்ல நிறைவேற்றதில்லை, வெளிப்படையாக மக்களிடம் மட்டுமல்ல அதிகார வர்க்கத்திலே வெளிப்படையாக சொன்னது. அங்க ஊழல் நடந்து இப்போ ஒரு நீட் தேர்வு நடந்துச்சு, ஏன் திரும்பியும் நடத்துறாங்க? அப்ப தவறு நடந்திருக்குதான் அர்த்தம். அப்போ அதுக்கு பொறுப்பானவர் யார்? அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தானே. நீங்களே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல என்ன பண்றீங்க? எப்பா இதுல பிரச்சனை வருது, மக்கள் இன்னைக்கு தன்னிச்சையா போராடிட்டு இருக்காங்க, நீ ராஜினா பண்ணுன்னு சொன்னோம். இவ்வளவோ நியாயம் பேசுகிற, வக்ரம் பேசுகிற, நீங்க வியாக்கியானம் பேசுகிற, நீங்கள் இதற்கு ஏன் நியாயம் பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பேசணுமா இல்லையா? உடனே கம்பு சுத்துறீங்க. தவறு நடந்திருக்கு ஒத்துக்கிட்டப்பவே அது நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா, மறுதேர்வு நடத்துறாங்கனாவே அப்ப தவறு ஒத்துக்கிட்டதா குற்றம் நடந்திருக்கிறது. அதுக்கு அதே அதுக்கு பெரிய சம்மட்டி அடி, மத்திய அரசுக்கான மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி அது. அப்பவே அவர் உணர்ந்து தர்மேந்திர பிரதானை நாகரிகமாக அவர்களை பதவி விலகவே இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்தி அவசியம் இல்லை. நீங்க அப்பவே அந்த கோரிக்கை நிறைவேற்றினீங்க. இவ்வளவு மாணவர்கள் ஏன் அணிதரல போறாங்க? அவர்கள் கோரிக்கை நிறைவேறல. அவர்களை நீங்கள் இன்னும் அடக்குமுறை ஏவ பார்க்குறீங்க. டெல்லியில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களையும் நீங்கள் ஏளனமாக பார்க்குறீங்க. அவர்கள் குரலை நீங்கள் கேட்பதற்கு செவி சாய்க்கல. நீங்கள் அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நடுத்தருவர்கள் தான் போராடி ஆகணும். அவர்கள் குரல் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எந்த வகையான போராட்டம் நடத்தினால் எங்கள் குரல் உங்களுக்கு கேட்குமோ அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மாணவர்கள். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சமூகத்தில் நடந்திருக்கு, அதுதான் இன்றைக்கி டெல்லியில் நடந்திருக்குது. நீங்கள் அடக்குமுறை காவல்துறை மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய பீரங்கிகளை கொண்டாந்து தாக்கினாலும் அந்த மாணவர் போராட்டம் தான் கடைசியில் வெல்லும். இதுதான் இந்தியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமையும். ஜூலை 20 மிகப்பெரிய கருப்பு நாள். என்னைக்கு மாணவர் மீது அவ்வளவு மாணவர்கள் திரண்டார்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாமானியன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் அங்கே நடுத்தொழில் போராடல. கல்விக்காக இயங்கி முதல் தலைமுறை மாணவர்களாக கல்வி அறிவு பெற்று தனக்கான இடம் கிடைக்கவில்லை என்று ஒரு பெரிய ஏக்கத்திலிருந்து அங்கே போராட்டத்தில் நிற்கிறாங்க. இதை உணராத மத்திய அரசு எப்படி நீங்கள் சாமானியனுக்கான அரசு அமைப்பீங்க? எப்படி சாமானியக்கான குரலை நீங்கள் கொடுப்பீங்க? அப்போ இதையெல்லாம் உணராத பாஜக அரசு உண்மையாலுமே தன்னுடைய பதவியை விலகணும். மோடி அவர்கள் இதில் நேராக தலையிடணும். பிரதமர் அவர்கள் நேராக தலையிடணும். குடியரசுத் தலைவர்கள் இவ்வளவு தூரம் நடந்திருக்கா இல்லையா? சட்டமன்றத்தில் ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய போராட்டம் 50 பேர் நடந்தாலே அரசு கவனத்துக்கு போகிற ஒரு இடத்துல இத்தனை லட்சம் மாணவர்கள் கூடி போராட்டம் பண்ணுறாங்க. இத்தனை மாணவர்களும் உணர்வுபூர்வமாக இறங்கி போராடுறாங்க, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடுறாங்க. அப்போ இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உளவுத்துறை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? உடனே அந்த மாணவர்களை கூப்பிடுங்க, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றும், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று உங்களை ஒத்துக்கொள்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? அரசியல் சரிவாயிடுமே. அரசியல் சரிவு என்பதை விட நீங்கள் மக்கள் மீது அக்கறை உள்ளது காட்டணுமா இல்லையா? உங்கள் நாடகம் பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது நான் வெளிப்பாடு தான் மக்கள் போராடுகிறார்கள். அந்த வெளிப்பாடு தான். நீங்கள் மக்களை பற்றி கவலை இல்லைன்னு சொல்றீங்களா? மக்கள் உங்களை அப்புறப்படுத்துவதற்கான களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு மாணவர்கள் நிற்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் வெறுமனே கண் துடைப்புக்கான போராட்டம் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மிகப்பெரிய அளவிலான சிந்தனை உள்ளவர்கள் அங்கே போராடிக்கிறாங்க. ஒருவருமே ஹிஸ்டரியாலஜி படிக்கிற மட்டும் அங்கே போராடல. அனைத்து தரப்பு மாணவர்களும், அனைத்து துறை மாணவர்களும்,
அனைத்து வந்து ஆய்வு மாணவர்களும் அங்கே களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. என்னைக்கு அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை கையில் ஏந்தியர்களோ அன்னைக்கே அவர்கள் அறிவு சார்ந்த மாணவர்கள் அப்படின்றது உண்மை. அதுதான் தெரியுது. அந்த களத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் பத்தியும் தமிழ்நாட்டு அரசு பத்தியும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. அந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது வேறொரு ஆட்சியாக இருந்தால் நாம் குரல் கொடுத்திருப்பார்கள். விஜய் அவர்கள் உடனடியாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கணும். இதனுடைய பிஜேபி அரசுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அந்த மாணவர் நலனிலிருந்து நாம் கருத்து பதிவு செய்யணும். இத்தனை மாணவர்கள் தடியடி நடத்திருக்காங்க இல்லையா? 60க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு காணாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு வந்து மருத்துவமனையில் ஏகப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே வந்து காவல்துறையின் அரச பயங்கரவாதத்தில் நடந்த தடியடியின் மூலம் இன்றைக்கு வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. சில பேர் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக கூட தகவல் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் யார் ஒரு இந்திய தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருந்தாலும் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? இன்னாரும் அதற்கான கண்டனம் தெரிவிச்சுக்கணுமா இல்லையா? மத்திய அரசு உடனடியாக மாணவர்கள் பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று இந்த சமூகத்துக்கு ஆதரவாக, அந்த மக்களுக்கு ஆதரவாக, அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக சொல்லணுமா இல்லையா? அது செய்ய வேண்டியது செய்யணும். அதை செய்யலன்னு சொன்னா அது வந்து மீண்டும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் அறிவு பாடகர் அறிவு வந்துட்டு போயிட்டு அது வன்மையாக அவர் முன்னெடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இப்ப இந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு துணை அணிக்கணும் இல்லையா, ஒரு எதிர்ப்பு பண்ணணும் இல்லையா, போராட்டம் நடத்தணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காகவே அறிவு அவர்கள் வந்து சட்டப்பேரவை அவரை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து வெறுமனே வந்து ஒரு சாதாரண நபரா மட்டுமல்ல, ஒரு மக்கள் வந்து நேசிக்கக்கூடியவர். அவர் வந்து மக்களின் உரிமைக்காக பேசக்கூடியவர். அவர் வந்து ஒரு கருத்துக்காக வந்து மக்கள் அட்டென்ஷன் செய்யுங்கிறத விட அது வந்து இந்த தமிழகத்துக்கு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். ஆமா, அதை தான் சொல்ல வரேன். இப்போ அறிவு வந்து அது சொல்றாரு, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க, அங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இங்க நம்ம முன்னெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில மாணவர் அமைப்புகள் வந்து அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து வந்து பிரபலமா இருக்கக்கூடிய அறிவு அவர்கள் வந்து இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்கள் மீது நீட் எதிர்ப்புக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குரல் கொடுக்குறாரு. கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து முதல்வரை சந்திப்பதற்காக அழைத்து போன அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம பெரிய போராட்டம் அதான் இதுவெல்லாம் வந்து வெறுமனே வந்து கடந்து போகிற விஷயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். ஒவ்வொரு விஷயமே வந்து தமிழக அரசு என்பது எல்லாத்துக்கும் முன்னோடி மாநிலம். ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது முன்னாடி நாம தான் முதல் அறிக்கையாக இருக்கும். நம்மளுடைய முதல் தான் அதுக்கான வந்து ஒரு இங்க தான் இந்த மாணவர் அமைப்பு அப்படிங்கிற பேஸே காலி ஆயிடுச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல. மாணவர் அமைப்புகள் கல்லூரிகள்ல எந்த கடந்த காலங்களை விட குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டை நாட்டுல ஒரு பிரச்சனை தமிழ் இனத்துக்கு பெரிய இழப்பு நடந்தப்போ அதை ஒட்டி வந்து மாணவர் அமைப்புகள் மிக எழுச்சியா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அமைப்புகள் இருந்துச்சு, யூனியன் இருந்துச்சு, ஒவ்வொரு காலேஜ்லயும் மாணவர் அமைப்புகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த மாணவர் அமைப்பு மொத்தமா அவங்களை வந்து பண்படுத்துற அரசியல் படுத்துற விஷயங்களை காலியான மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல அப்படி இல்ல. நாங்கள் இது இப்பொழுது இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறப்பது FSO தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்புன்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலான திமுக வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்டுகள் அனைத்து இஸ்லாமிய அமைப்பு இயக்கங்களை சேர்ந்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து மிகப்பெரிய அளவான நீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைத்தது நாங்கள் தான். ஈழத்தமிழர் வந்து பிரச்சனைக்கு எதிராக மிகப்பெரிய அளவான போராட்டங்களை கட்டமைத்தது நாங்கள் தான் இங்கே இப்போ தமிழகத்தில் கட்டமைச்சோம். இன்றைக்கும் வந்து அதனுடைய வந்து வீரியம் வந்து இன்றைக்கும் உயிரோட இருக்க மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சமாவது இருக்குன்னு சொன்னால் அது எங்களுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு தான், மிகப்பெரிய பங்களிப்பு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மாணவர்கள் அதில் பெரிய பங்களிப்பு, எங்களுடைய பங்களிப்பு. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பங்கு தான் இது, நமக்கு கிரெடிட் தான். இப்போ நாம வந்து அதுல அன்னி போட்டு போகக்கூடாது. இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு சொன்னா, டெல்லியில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி நடந்திருக்கு சொன்னா, தமிழகத்தினுடைய போட்ட விதை அங்கே வந்து முளைத்திருக்கிறதுனா சொல்லும்போது நம்மளுடைய பங்கு இல்லை, நாம ஒதுக்கிட்டோம், நாம வந்து நாம போராடவில்லை, நம்ம போராட்டத்தினுடைய விளைச்சல் அங்கே நடந்திருக்கு, இன்னும் நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம அந்த போராட்டத்தை கடந்து மட்டும் போயிட முடியாது. நாம இல்லை அவங்க போராடினாங்க அப்படி நாங்கள் ஒதுக்கிடவும் இல்லை. நாங்கள் அதை விட இன்னும் போராட்டம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு நிறைய இருக்கிறது. அதுக்கான களமும் இருக்கிறது. அதுக்கான வேலை திட்டங்கள் மாணவ அமைப்புகள் எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் அதற்கான வேலை திட்டங்களோட தான் இன்றைக்கி இருக்கிறோம். நேற்று கூட மாணவர்கள் எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். எந்தெந்த மாணவர்கள்லாம் இதற்கு நம்ம களத்தில் இறங்கி நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும். இனிமே வந்து ஒரு CJPங்கிற ஒரு கட்சி சார்பான பிரச்சனையாக மட்டும் அழுதாமல் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பிரச்சனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு அரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்தணும்னு சொல்லி கட்சி சார்பற்று அனைத்து மாணவர்களும் பேசிக்கொண்டிருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி மாணவர் எழுச்சிக்கான ஒரு பேரணியாகவோ ஒரு நடக்கும். அதுக்கான வந்து தேவை இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக தான் இங்கே மாணவர் அமைப்பு இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து நம்ம மாணவர் அமைப்புகள் எப்பவுமே வந்து செதஞ்சிடாது, முளைமழுங்கி போய் இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட வந்து சின்ன ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்துச்சு, அதையும் உங்ககிட்ட பதிவு செஞ்சுட்டேன். விடுதலை சிறுத்தைகள் மாணவர்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். உங்களுடைய போராட்டமும் சரி, அங்கே போராடிக்கிட்டு இருக்கிற CJP அந்த மாணவர் அமைப்பு உட்பட அவங்களோட இணைந்திருக்கிற அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் உட்பட அவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி பயணிக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலங்க. நன்றி.